அனைவருக்கும் வணக்கம். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய முன்னோர்களாகட்டும், அடுத்தது குல தெய்வங்களாகட்டும், அவர்கள் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, வழிகாட்டிகளா இருப்பாங்க. நம்ம குடும்பம் நல்லா சிறப்பா போறதுக்கும் இந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நல்லா மேல நம்ம வளர முடியும். நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜாதக ரீதியா நமக்கு குலதெய்வம் மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுக்கும், அல்லது நம்ம பாவ கிரகங்களோட இணைஞ்சிருக்கும், அடுத்தது அஸ்தமனம் ஆயிருக்கும். இது மாதிரியான இருக்கும்போது அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அந்த குடும்பத்துக்கு இல்லாம இருக்கும். இது ஒரு சில தலைக்கட்டு பாத்தீங்கன்னா 2-3 தலைக்கட்டு அந்த குடும்பம் அந்த குலதெய்வமே என்னன்னு தெரியாதுங்க, நாங்க பக்கத்துல இருக்கிற இந்த கோவில்ல இங்கதாங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எதுன்னு தெரியறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைய தலைமுறைக்கு நிறைய பேருக்கு குலதெய்வம் எதுங்கிறது தெரியல. அம்மா இந்த கோயிலுக்கு போவாங்க, நான் அப்படியே போயிட்டு இருக்கிறேன், இந்த சாமி கும்பிடுவாங்க, நான் இதை கும்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருவருடைய குலத்தை காக்கக்கூடியது அந்த குலதெய்வம் தான். நம்மளுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வங்களா இருந்து நம்மள வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எந்த தெய்வம் நமக்கு குலதெய்வமா வருது அப்படிங்கிறது அவரவருடைய சுய ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அது எந்த இடத்துல இருக்குது, அது மலைப்பாங்கான பகுதிகளில் இருக்குதா, நீர் சார்ந்த பகுதிகளில் இருக்குதா, இல்ல ஊருக்குள்ள இருக்குதா, கடைவீதிக்குள்ள இருக்குதா, அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த இடத்துலதான் உங்களுடைய குலதெய்வம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சாமி வழிபாடுகள் நம்மளுடைய என்னதான் நாங்க ஜோதிடர்கள் குலதெய்வம் வழிபாடுகள் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க குலவழக்க பிரகாரம் தான் உங்க தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணணும். உங்க குலதெய்வத்துக்கு சைவ முறையில நீங்க வழிபாடுகள் பண்ணணும்னா அது பிரகாரம் தான். இல்ல அசைவ முறையில கெடா வெட்டி நீங்க பொங்க வச்சு அது மாதிரி செய்யணும் அப்படின்னா நீங்க அது மாதிரி பண்ணணும். அதனால உங்களுடைய குலவழக்க பிரகாரம் குலதெய்வத்தை வழிபாடுகள் பண்ணும்போதுதான் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாதான் ஒரு வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், புத்திரபாக்கி இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் நமக்கு கிடைக்கும், தொழில் நல்ல சிறப்பான முறையில நமக்கு கிடைக்கும், அரசு சார்ந்த வேலைகள் அனைத்தும் இருக்கும். குடும்பம் குடும்பமா இருக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகும், கேட்டது கிடைக்கும் எல்லாமே. அந்த சாமி குலதெய்வத்தை பட்டினி போட்டுட்டு நாம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், நல்லா இருக்குங்களா? ஒரு வீட்டுக்கே வராங்க அப்படிங்கிறப்ப வரக்கூடியவர்களை உட்கார வச்சுட்டு நாம பட்டுகளை சாப்பிட்டுட்டு நாம பட்டுகளை நமக்கு தேவையான ஒரு இதை நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்குமா? இருக்காது இல்லையா? அதே போலதான் குலதெய்வத்தை நீங்க முறையாக வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறத்துக்கு உண்டான 100% அந்த தெய்வம் உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆண் தெய்வமா பெண் தெய்வமா உருவம் இல்லாத தெய்வமா எப்படி நம்ம வழிபாடுகள் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அதனால உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபாடுகள் பண்ணுங்க, உங்களுடைய குடும்பத்தும் சுபிட்சமாக்குங்க, உங்க வாழ்க்கை வளம் பெறுங்க அப்படிங்கிறத இது மூலயமா தெரிவிச்சுக்கிறேன். குலதெய்வம் தெரியாம இருக்குது, எங்களுக்கு எதுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாலோ, இல்ல ஜாதகம் இருக்குது, இல்லைங்க எங்களுக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா கூட பிரசன்ன அடிப்படையில உங்களுக்கு ஜாதகங்கள் பார்த்து அதன் மூலியமா குலதெய்வம் எங்க இருக்குது எப்படி அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு அதுக்குண்டான ஐடென்டிஃபிகேஷன் ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பா நாங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கறது இந்த காணொளி மூலியமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னாலோ, இல்ல வேற ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் இது உபயோகமா இருக்கும் அப்படிங்கறது இது மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.